வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பக்கம் 955. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு என்று கொடுக்கப்பட்ட அருமையான தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் செபிக்கலாம். கிருபையிலும் நல்ல ஆண்டவரே, அன்பின் தேவனே, வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் இந்த வசனத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளில் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு கைவிடாத தேவன். கைவிடாத தேவன் என்ற தலைப்பிலே நான் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கின்றேன். ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, விசேஷமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் போனாலும் சரி, மரண இருளின சூழ்நிலைகளிலே நீங்கள் சென்றாலும் சரி, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை நான் ரொம்ப துயரத்தில் இருக்கின்றேன், என் வாழ்க்கை மரண பயத்தோடு கூட இருக்கின்றேன், நான் கைவிடப்படுகிறதை போல ஒரு சூழ்நிலையில இருக்கின்றேன், என்னுடைய நிலைகள் இன்றைக்கு முற்றிலும் சீர்குலைந்திருக்கிறது என்று கூட நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உங்களை தாங்க பார்த்து சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் நம்மை விட்டு கைவிட்டு விலகி விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். கடைசி வரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற எல்லா மனிதர்களும் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நாம் ஒரு நாள் தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் எல்லாரும் கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் ஆராதிக்கின்ற தேவன் என்றென்றைக்கும் கைவிடாத தேவன். அதே புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏன் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார்? அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்திற்கு ஒரு முடிவோ ஒரு அளவோ இல்லை. அவ்வளவு இரக்கமுள்ள தேவன், அவ்வளவு இரக்கம் படைத்த தேவன். நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அழியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால், அது அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவனுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அதனாலதான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் விதமாக வாசிக்கிறோம், கிறிஸ்துடைய அன்பின் ஆழம் உயரம் இன்னதென்பதை உணர்ந்து அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும் சொல்லுகிறார். அவருடைய இரக்கம் அன்பு அளவில்லாதது.
அவருடைய அன்பு பெரியது. தேவனை குறித்து சொல்லப்படுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி உலகத்திலே இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:14 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. இவ்வளவாக அன்பு கூர்ந்த தேவன், அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. இதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அப்படி சஞ்சலத்தின் பாதையின் வழியாக நம்ம சென்றால் கூட அவர் மிகுந்த கிருபையின்படி நமக்காக இறங்குகிற தேவன். அவர் கிருபையுள்ள தேவன், நமக்காக இரக்கம் செய்கிற தேவன், உங்களுக்காக இரக்கம் செய்கிற தேவன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கிருபையுள்ள தேவன் நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், விவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அவர் நமக்காக இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். எனவே அவர் கைவிட மாட்டார். இல்லைங்க, என்னை கைவிட்டாங்க, நீங்க இந்த வசனத்தை சொல்லலாம், ஆனா நான் நீங்க கைவிட்டதை போலதான் இருக்கிறேன், நான் தனித்துதான் இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுக்கு சொல்றாரு, உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டாராம். நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை, வாக்குத்தத்த வசனங்களை ஒருபோதும் அவர் மறக்க மாட்டாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நீங்க எல்லாரும் கைவிடப்பட்டதை போல ஒருவேளை உணர்றீங்களா? கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். அதே உபகம் 4:30 வாசிக்கும் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் அநேக நேரங்கள்ல இல்லாமல் போய்விடுகிறது. 30 சொல்றாரு, நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் மறந்து போகாத தேவன், ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்ல. ஆண்டவராகிய தேவன் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படித்தால் போதும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6-8 என்ன சொல்லுகிறது? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், நம்மை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். மரணத்தின் சூழ்நிலைகள், வியாதியின் நேரங்கள், பண நெருக்கடியான சூழ்நிலைகள், கடன் பாரங்கள், மன குழப்பங்கள், சரீர பலவீனங்கள், இதெல்லாம் நம்மை அழுத்தி அழிப்பதற்கு ஏதுவாக போராடி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதுவும் உங்களை அழிக்க முடியாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இந்த கொடிய கடைசி நாட்கள்ல வாழ்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 13ஆவது அதிகாரம்
5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய உள்ள பகுதிகளை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்கிறார், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு நெருக்கமான சூழ்நிலை. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இன்னைக்கு என்ன நிலைமையில நாங்க இருக்கிறோம்? எல்லாம் ஆண்டவர் அறிகிறார். பிரியமானவர்களே, என்ன ஆண்டவர் அனுமதித்தாலும் என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும் என்று எண்ணி பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. எபிரேயர் 13:5 சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அது ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு வார்த்தை தான். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா போதும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் அப்படின்னா நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் வசனத்துல திரும்ப அழகா அங்க சொல்றாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதனால நாம் தைரியம் கொள்ளணும். ஏதோ மனுஷன் நம்மளை பார்த்து சொன்னா நாம பயப்படலாம், ஏன்னா மனிதர்கள் கைவிடக்கூடியவர்கள். ஆனா சொல்றது மனுஷன் அல்ல, நம்மையும் உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீங்க தைரியமா இருங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று அறிக்கை செய்யுங்கள். நான் பயப்பட விசுவாச அறிக்கை செய்யுங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லுங்க தைரியமா. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? 8ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா மாற மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வாக்கு பண்ணின தேவன், வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கவலைப்படாதீர்கள், ஒருபோதும் கவலைப்பட்டு கலங்காமல் இருங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட போகிறதில்லை. சூழ்நிலைகள் இன்றைக்கு எதிர்பதமாக இருக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒருவேளை சாதகம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நெருக்கங்கள் உங்களை மனம் அடிவாக்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார்? எல்லா ஜனமே ஆண்டவர் கைவிட மாட்டார் தான். ஆனா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தின்படி யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற ஒரு 4 காரியங்களை நாம் இந்த காலை வேளையில் தியானிக்க இருக்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாவது செய்தியினுடைய குறிப்பு தலைப்பு என்னன்னா, முதல் பாயிண்ட், யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தமது ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். தமது ஜனத்தை கைவிட மாட்டார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனம் யார்னா இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே அங்கத்தினராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை, என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் கைவிட மாட்டேன்.
இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னை பார்த்து அவர் கேட்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவரை விட்டு விலகிட்டார் நினைக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி சோபோமியை போல செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவர் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள், தேவ பிள்ளைகள் செய்கிற பாவங்கள் அத்தனை பாவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் தமது ஜனத்தை அழிக்க உடனே விரும்புவதில்லை. ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. நான் உன்னை எப்படி கைவிடுவேன், ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாக இருக்கிறேன். மனுஷன் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாக எழும்பும் போது அவன் அழித்து விடுவான், அவனதை தண்டிக்க முற்படுவான். நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாக இருக்கிறேன். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நமது ஜனத்தை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கைவிடப்பட்டதை போல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. நெகேமியாவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த விதத்தை குறித்து நெகேமியா அழகா எழுதியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். தேவனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அழகாக எழுதியிருக்கிறது. அவர் வெகுவாய் மன்னிக்கின்றவர். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவன். நம்முடைய தேவன் அவர் அளவற்ற அன்பை உடையவராக இருக்கிறார். எனவே நம்மை எப்படி கைவிடுவார்? நீர் அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கடந்து வந்த பாதைகளில் நீங்க பார்ப்பீங்கன்னா, அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கத்தின் பாதைகளிலும் அவர்கள் கைவிடப்படவில்லை. அவர்கள் கைவிடப்படவே இல்லை. ஆண்டவர் அவர்களை அற்புதமாக நடத்தினார். நெகேமியா அதை குறித்து இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களை கைவிடவே இல்லை. அற்புதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இதெல்லாம் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உன்னுடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும்
இப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போதிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடல. அப்படி செய்திருந்த சூழ்நிலையில் அவர்களை கைவிடல. அவர்கள் 18ஆம் வசனத்தில் சொல்ல, வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி அது தேவன் என்று சொன்னார்கள். ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய விதத்திலே எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இந்த விக்கிரகம் என்று சொல்லி இந்த கன்றுக்குட்டியை அவர்களே உண்டாக்கி வைத்துக் கொண்டு அதுதான் எங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குச்சுன்னு சொன்னாங்க. தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினாங்க. ஆனா 19ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அந்த வனாந்தரத்தின் பாதையிலிருந்து 40 ஆண்டுகளும் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்களை வழிநடத்த அடுத்து எழுதப்பட்டிருக்கிற பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களை நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகல. அவர்கள் ஆண்டவர் செய்தாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே என்னை விட்டு அவங்க வேலைக்கு போய் விக்கிரகத்தை சேவித்து விட்டாருன்னு சொல்லி அன்னைக்கே போயிருந்தானா மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் வேலைக்கு போயிருக்கும். அவரை நடத்த ஆண்டவர் வழி நிறுத்திருக்க மாட்டார். அவர் அழிக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் வேலைக்கு சென்றாலே போதும், அவங்க வாழ்க்கை அன்றைக்கு அழிஞ்சிருக்கும். ஆண்டவராய் தேவன் எப்படி நடத்தினார் என்று அந்த இடத்துல மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆண்டவராய் தேவன் அமிதமாக பகலிலே மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக கூட இருந்தார். அவர்களுக்கு அறிவை உணர்த்த தம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாய்க்கு முடிய மன்னாவை அருளி அவர்களது தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். 40 வருஷமும் அவர்களுக்கு மன்னா காடைகளை குறைவில்லாமல் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். 40 வருஷம் வனாந்தகாரத்தில் அவருக்கு ஒன்றும் குறைபடலை. 21 வருஷத்துல அவர்களை பராமரித்து வந்தீர். அவர் வஸ்திரங்கள் பழசாகல, அவர்கள் கால்கள் வீங்கல, பாதரட்ச தேயல. அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினார். அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரமாக கொடுத்தார். அதற்கு முன்பதாக எத்தனை தடைகள் வந்தது, அத்தனையும் ஆண்டவராகிய தேவன் அவர்களை விட்டுவிடாதபடி அந்த வனாந்தரத்தில் மிக அற்புதமாக நடத்தினார் அல்லவா. அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட சொல்லுகிறார், உன் சந்ததி 400 வருஷம் சேவிக்கும்னு சொல்றார் அவங்க அக்கிரமத்தினால. அதே போல அந்த சந்ததி அன்றைக்கு அந்த எகிப்திலே அவர்கள் 400 வருஷம் அல்ல 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். யாத்திராகமம் 12:40 சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது 400 வருஷம் என்று சொல்லுகிறார். ஆனா நடந்தது என்ன? 430 ஆண்டுகள் அடிமைத்தனம். ஏன் ஒரு 30 ஆண்டுகள் அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்பதாகவே அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் மீண்டும் அக்கிரமம். அந்த வனாந்தரத்தின் பாதையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க நேர் வழியா மிக ஷார்ட்கட்டா அவங்க போனா 10 நாள்ல போயிடலாமா? சரி, சுத்தி போனா 40 நாள்ல போயிடலாம். ஆனா 40 வருஷம் அலைந்து தெரிந்தார்கள். காரணம், அவங்க முறுமுறுப்பு, அவங்க பரீட்சை பார்க்கிறது, தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் கொஞ்சம் நஞ்சல்ல, அத்தனை பாவங்களையும் செய்தபடினாலே அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொண்டார்கள். ஆனாலும் அந்த ஜனங்களை அப்படி வெறுத்து தள்ளிடல, அழிச்சிடல. அவர்கள் அற்புதமாக கைவிடாமல் நடத்தினார். தமது ஜனம்னு சொல்லி பெயர் பெற்றதுனால, ஆபிரகாம் நிமித்தமாக தமது ஜனமாக தெரிந்து கொண்டபடினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஜனங்களை எவ்விதமாக அற்புதமாக நடத்தினார் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்னா ரொம்ப ஆச்சரியம். எஸ்ரா 9:9 சொல்லப்படுகிறது, எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடவில்லை, கைவிடாமல் பாதுகாத்தார். எஸ்ரா சொல்றார் 9:9. அந்த அடிமைத்தனத்தின் சூழ்நிலையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கைவிடவில்லை, அற்புதமாக நடத்தினார். இன்றைக்கு தம்முடைய ஜனம் என்று நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நான் தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது நாம் அவருக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்து சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏசாயா 49:16 வாசிக்கும் போது அங்க தேவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா,
கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறார். சொல்றது யாரு? சீயோன் தேவ பிள்ளை. தேவ பிள்ளைகள் வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டது போலவே இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறதில்லை. சீயோனோ சீயோனோ என்று கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? 15ஆம் வசனத்துல, ஏசாயா 49:15 சொல்றாரு, பக்கம் 856, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கண் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தான் கற்பத்திலே பெற்றெடுத்த அந்த பிள்ளையை மறப்பாளோ? ஒரு சில கடின குணம் உள்ள சில தாயானவள் மறக்கிறார்கள். பிள்ளைகளை இன்னைக்கு வீசி எறிகிறார்கள். அதனாலதான் சொல்றது மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், அப்படிப்பட்ட கடினமுள்ள இருதயம் உள்ளவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில் சொல்றார், இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளம் கையில, அவளுடைய உள்ள கையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 700-800 கோடிக்கும் அதிகமான ஜனங்களை வரைந்து வைத்திருக்கிறார். இப்போது இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல, எத்தனை ஆண்டுகளாக எத்தனை மில்லியன் கணக்கிட முடியாத ஜனங்கள் வாழ்ந்து மரித்திருக்கிறார்களே, அத்தனை தேவ மக்களிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை உள்ளங்கைகளில் வரைந்து வச்சிருக்கிறார். தேவன் தமது உள்ளங்கைகளில் வரைந்து அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் எப்படி நம்மை கைவிடுவார்? தேவஜனமே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே யாரை ஆண்டவர் கைவிட மாட்டாராம்? தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களவா? கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களவா? ஆண்டவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களவா? உங்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். இரண்டாவதாக, யார் நம்மை கைவிட மாட்டார், யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இரண்டாவது ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. முதலாவதாக தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். இரண்டாவதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 27வது சங்கீதத்திலே 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். பெற்றெடுத்து வளர்த்து வாழாக்கிய தகப்பன் ஒருவேளை கைவிடலாம், தாய் ஒருவேளை கைவிடலாம், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரை யார் தேடுகிறார்களோ, தேடுகிற பிள்ளைகளை அன்புள்ள தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு
அருமையான ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையை எடுத்து கூற நான் விரும்புகிறேன். அவர்தான் ரூத். ரூத்துடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பார்ப்போம். ரூத் தேவனுடைய பிள்ளை அல்ல. ரூத் ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரி அல்ல. அந்த ரூத் மோவாபிய பெண். ரூத் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு நடக்கிற சம்பவங்களை நீங்கள் கவனிக்கும் போது நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது கிமு 1250 ஆண்டு காலகட்டங்களில் நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1250 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற உண்மை சம்பவம். வாழ்ந்த அருமையான ஒரு சம்பவம், நடந்த ஒரு சம்பவம். அந்த அந்த ரூத் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கொடிய பஞ்சம் உண்டாகிறது. தேசம் முழுவதும் அந்த பஞ்சம் உண்டானபடியினாலே இஸ்ரவேல் தேசத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் மோவாப் தேசம். அந்த தேசத்துக்காக பிழைப்புக்காக எலிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பெத்லெகேம் ஊரை சார்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியாகிய நகோமியையும் 2 ஆண் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு அருகாமையில் உள்ள மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார். இப்ப நடந்தது என்னன்னா, மோவாப் தேசத்துக்கு வந்ததான அந்த எலிமெலேக்கு தன் தேசத்தை விட்டு அங்கேயே இருந்து விட்டார். ரூத் 1:2 சொல்லப்படுகிறது, அங்கேயே இருந்து விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப எலிமெலேக்கு கொஞ்ச காலம் வந்து இருந்துச்சு, திரும்ப தன் தேசத்துக்கு போகணும்னு நினைக்கல, அங்கேயே இருந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாட்கள் கடந்தோடுகிறது. நாட்கள் போன உடனே தன் தேசத்துக்கு போன்ற எண்ணமே இந்த எலிமெலேக்கு வரல. எலிமெலேக்கு இறந்துட்டார். இப்பொழுது நகோமி கணவனை இழந்த விதவையாக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனது 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் கணவனை இழந்த நகோமி. நடந்தது என்ன என்றால், நடந்த சம்பவத்தை அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற எலிமெலேக்கு நகோமியுடைய 2 பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரும், இந்த மோவாப் தேசத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் மோவாபியர்ல பெண் கொள்ளுகிறார்கள். ஒருவன் பெண் கொண்டான், அந்த மோவாபிய பெண் ஒருபால். இன்னொருவன் திருமணம் செய்கிறான், அவள் பெயர் ரூத். இப்படி 10 வருஷம் அவர்கள் வாழ்கிறார்கள். இப்ப 10 வருஷம் கழித்து இந்த 2 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். நன்றாக ஒன்றை கவனிக்க வேண்டும். 2 பிள்ளைகளும் இறந்த உடனேயே இந்த மோவாபிய பெண்கள் 2 பேரும் விதவையாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது 3 விதவைகளாகிவிட்டார்கள். நகோமி விதவையாக்கப்பட்டிருக்கிறார், ஒருபால் ரூத், 3 பேரும் விதவையாக்கப்பட்டார்கள். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 ஆண் பிள்ளைகளும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய நியமத்தின் கற்பனையின்படி நடந்து வந்தவர்கள். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அந்நிய பெண்களையோ என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்பது கட்டளை, தேவனுடைய நியாய பிரமாணம். ஆனால் நியாய பிரமாணத்தை இங்கே மீறுகிறார்கள். எஸ்ரா 10ஆம் அதிகாரத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுமையுமா எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய ஸ்திரீகளை கொண்ட எல்லாரையும் அங்க விட்டுவிட சொல்லி எஸ்ராங்க அந்த ஜனங்களை சுத்திகரிப்பு செய்கிற சம்பவத்தை முழுவதுமாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். அந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என்ன சொல்றாரு, 10:10 நீங்க கவனிச்சு பாருங்க. 10:11 அந்நிய ஜாதியோடு கலந்தவர்களை விலக்கிக் கொள்ளுகிறதை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்தார்களோ அவர்களெல்லாம் நீங்க விலக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்நிய ஜாதியோட கலந்த அத்தனை பேரையும்
அங்க அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளை எல்லாத்தையும் விட்டுறணும்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்திகரிப்பை அங்க செய்கிறாங்க, ஒரு தீர்மானம் எடுத்து அது உடனே செய்யணும்னு சொல்லி செய்யறாங்க. அப்படி வேதத்தில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள் சொல்லுகிறது. ஆனா எலிமெலேக்குடைய 2 பிள்ளைகள், நகோமின் 2 பிள்ளைகளும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நல்ல நீங்க வேதத்தை பழைய ஏற்பாட்டில் நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாகிறார். 3ஆம் வசனத்துல நடந்தது என்னன்னா 3-4 இதெல்லாம் உள்ள பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனாக இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எலியேசரை அழைத்து ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வயது சென்று செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில வயோதிப நாட்கள் இருக்கக்கூடிய அந்த ஆபிரகாம் 3ஆம் வசனத்துல நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீர் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். இப்ப எந்திரிச்சு ஆபிரகாம் போக முடியல, பிரயாணப்பட்டு சொல்ல முடியல, மகனுக்கு பொண்ணு பார்க்க முடியல. ஆனா தன்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனா இருக்கிற எலியேசர் கொண்டு போய் இங்கே பெண் கொள்ள கூடாது, என்னுடைய தேவனை அறிந்திருக்கிற என்னுடைய ஜனத்துக்கு போய் பெண் கொள் என்று சொல்லி அங்கே என்ன செய்யணும், அங்க ஒரு ஆணை இட்டுக் கொடுக்கிறார். 4வது வசனத்திலே அங்கே ஆணை இட்டு சொல்றார். 6வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். என் பிள்ளைய கூட்டம் எங்க போயிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க போனா தேவனை மறந்துடுவாங்க, அந்நிய ஜாதியோட போகக்கூடாது என்பதற்காக ஆபிரகாம் இந்த காரியத்துல செல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்து தன்னுடைய மூத்த ஊழியக்காரன் அனுப்பி இந்த வேலையை செய்ய சொல்லுகிறார். அதற்காக ஆணை வாங்கி கொடுக்கிறார். அப்படி தன்னுடைய முதிர்ந்த காலத்திலையும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்த ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைய பிரமாணத்தை இல்லாத ஒரு காலத்துல, நியாய பிரமாணம் இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்த ஆபிரகாம் தேவனுடைய கற்பனை உள்ளத்துல வச்சிருக்கிற கற்பனையின்படி வாழ அதிக சிரமம் எடுத்துக் கொள்கிறார், அதுல கவனமா இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட கட்டளையை செய்தார். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனா மாறுகிறார். இங்கே 2 பேர் தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறத நம்ம பார்க்க முடியும். எலிமெலேக்கு தேவனை நினைத்ததை போல இங்க எந்த ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது அது வாசிக்கிற வசனத்தை வச்சு நம்ம எதுவும் புரிந்து கொள்ள முடியல. கொடிய பஞ்சத்திலே எலிமெலேக்கு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு வந்ததை போல மற்ற எல்லா ஜனங்களும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வந்துட்டாங்களான்னு பார்த்தா அப்படியும் நமக்கு பார்க்க முடியல. கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் போயிருக்கலாம், ஆனா நிறைய பேர் தேசத்துல தான் இருந்தாங்க, அந்த பஞ்சத்தின் மத்தியில தான் இருந்தாங்க. அதுக்காக இவர்கள் இந்த பஞ்சத்திலேயே அவர்கள் இருக்கணும்னு சொல்லல. ஆனா தனது தேசத்துக்கு போகணும்னு நினைக்கவோ அதை பற்றி தேவனை பற்றின காரியங்களை பற்றி எலிமெலேக்கு எடுத்ததா எந்த ஒரு முயற்சி என்று சொல்லப்படாது. இப்ப தகப்பன் இறந்த பிறகு 2 பிள்ளையும் தன் தேசத்துக்கு போயிருக்கலாம், தன் பிள்ளையும் நகோமி போயிருக்கலாம். அங்க போகிறதுக்கான முயற்சி எடுக்கல. அங்கேயே இருக்க பிள்ளையவே கல்யாணம் பண்ணி அங்கேயே மோவாபியர்களோட கூட கல்யாணம் பண்ணி அந்நிய ஜனத்தோடு கூட திருமணம் செய்து அங்கேயே செட்டில் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். 10 வருஷம் போனதுக்கு பிற்பாடு 2 பிள்ளையும் போன பிறகுதான் இங்கே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எழுதப்படுகிறது, நகோமி தனித்தவளானார். நகோமி தனித்தவளானாள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மோவாபியர்கள் யார்? இந்த மகன் அவனுடைய நல்ல கவனிக்கணும். இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது லோத்துடைய மூத்த குமாரத்தி தன்னுடைய தவறான சிந்தனைகளினாலே புத்தியீனமான மதியீனமான காரியத்தை செய்கிறத நம்ம வாசிக்க முடியும். மூத்தவள் லோத்தின் மனைவி மகள், லோத்தின் மகள் மூத்த மகளுக்கும் தன்னுடைய மூத்த மகளுக்கு பெற்றெடுத்த பிள்ளைதான் மோவாப். அவர்கள் மோவாபியருக்கு, அந்த லோத் மோவாபியருக்கு தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மோவாபியருக்கு லோத்து தகப்பன் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:37 சொல்லுகிறது.
ஒரு முறைகேடான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட சந்ததி என்று கூட சொல்லலாம். மோவாபியர்கள் அப்படியே லோத்துடைய காலகட்டத்துக்கு பிறகு மோவாபியர்கள் முழுவதும் தேவனுக்கு விரோதமானவர்களாக, இன்னும் சொல்ல போனால் அந்நிய வணக்கம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் யாரும் தேவனை பின்பற்றல. அவர்களுக்கு யாருன்னா கோமேஷ்னு சொல்லக்கூடிய, அஸ்தரு தேவின்னு சொல்லக்கூடிய பாகால்களை வணங்கி வந்ததான அந்நிய ஜாதி. என்னாகும் 25:3 பாகோல் பேயோரை அவர்கள் ஆராதனை செய்தார் என்று எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு சந்ததியாக மோவாபியர்கள் மாறுகிறார்கள். என்னாகும் 25:1 பார்க்கும் பொழுது அந்த சந்ததியை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, இஸ்ரவேலர்கள் சீத்திமிலே தங்கி இருக்கையிலே மோவாபியரோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அந்த பாதையில பல ஆயிரக்கணக்கானவர்கள் மறிக்கிறார்கள். இப்ப இந்த பாவம் எப்படி உருவாச்சு? என்னாகும் 22:4 நீங்க வாசிப்பீங்கன்னா, பாலாக் மோவாப் தேசத்துடைய ராஜாவாக இருக்கிறார். நல்ல கவனமா கவனிங்க. பாலாக் மோவாப் தேசத்துடைய ராஜாவாக இருக்கிறார். இப்ப அந்த 22 எழுதப்பட்டிருக்க 3 இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார். திரள் கூட்டமான மக்களாக பெருகி இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கலக்கம் அடைந்து என்னாகும் 22:6 எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தீர்க்கதரிசி சபிச்சா அந்த ஜனம் சபிக்கப்பட்ட ஜனமா இருக்கும்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா அறிந்து கொண்டார். பாருங்க, அந்நிய தேசத்துல இருக்கிற ராஜா கூட, மோவாப் தேசத்து ராஜா கூட தனது தேவனை அறிந்திருந்தான். இஸ்ரவேலை சபிக்கணும்ன்றதுக்கு தீர்க்கதரிசியை பிள்ளையை கூப்பிடுறான். அவன் போக மனதில்லாதவன் போல காண்பிச்சாலும் பிழையாம் அவன் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தான். என்ன எழுதப்படுகிறது? யூதா 11 எழுதப்பட்டிருக்கிறது, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிழையாம் பாலாக் ராஜாவுடைய வருமான, வெகுமதி, பணம், கூலி எல்லாம் வேண்டான்னு சொல்றான். உள்ளத்துல அது மேல என்ன இருக்கு? வெளிப்படுத்துதல் 2:14 எழுதப்பட்டிருக்கிறது, பிழையாமின் போதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அவன் தவறாக போதனை செய்தான். என்ன போதனை செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட்ட சந்ததியா மாறணும்னா நான் சொல்றதுனால அல்ல, அவங்க பாவம் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கிற தவறான போதனை. அந்த ஜனங்கள் பாவம் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாய் மாறுகிறது யாருன்னா பிழையாம் தீர்க்கதரிசி. மிக 6:5 இதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிழையாம் செய்ததான செயல். இப்படி பிழையாம் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கின்றார். அது மட்டுமா? என்னாகும் 31:5 பிழையாம் என்ன செய்யறனா, தேவனுக்கு விரோதமாக இருந்ததான ஜனங்கள் மீதியானியர்கள் அவர்களுக்கு உதவியா இருக்கிறார். கடைசியில தேவனுடைய நியாயத்திற்கு வருகிறது. அங்கே மோசே மூலமாக தேவனுடைய ஜனங்கள் அங்கே யுத்தத்துக்கு அனுப்பும்போது பிழையாமை அங்கே கொல்லப்படுகிறான், சங்கரிக்கப்படுகிறான். என்னாகும் 31:5 பிழையாம் கொல்லப்படுகிறதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக எழுப்பி நின்று தேவ ஜனங்களை வழி தவறி போவதற்கு ஏதுவாய் பிழையாம் செய்த போதகத்தினாலே அவன் சங்கரிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த ஆலோசனையின்படி இந்த பாலாக் ராஜா என்ன செஞ்சானா, மோவாப் தேசத்தில் இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் மூலமாக ஸ்திரீகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் பண்ணுவதற்காக சதித்திட்டங்களை தீட்டி அந்த சீத்தீமிலே அவர்களை பாவம் செய்ய வைக்கின்றான். இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திலே விழுந்து அந்நிய ஜாதிகளோடு விபச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்படி விபச்சாரத்துக்கு ஏதுவான செயலை செய்த கூட்டம் தான் மோவாபியர் கூட்டம். இப்படிப்பட்ட மோவாபியர்கள் விக்கிரக ஆராதனையிலே ஊறி கிடந்த ஒரு கூட்டம், விபச்சார வேசித்தனத்திலே ஊறிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம், தகாத உறவு முறைகளிலே உள்ள ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் மோவாபியரின் கூட்டம். ஒரு அருவருப்பு நிறைந்த ஒரு இனம்.
அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ஒர்பால் ரூத். ஆனால் தேவனுடைய முன்குறித்தலின்படி ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்திருந்தாலும், அவர் வழிமாறி போயிருந்தாலும், ஆனால் அனாதி தீர்மானத்தின்படி இந்த ரூத்தை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. மோவாபிய இனத்தை தேவனுக்கு விரோதமாக ஒரு இனமாக இருந்திருக்கலாம், ஆனால் ரூத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இப்பொழுது ரூத் 1:5 வாசிக்கிறோம். தனித்து விடப்பட்டிருக்கிறார் நகோமி. தன்னுடைய கணவர் இறந்து விட்டார். 10 வருஷம் கழிச்சு 2 பிள்ளை இறந்துருச்சு. இப்ப தனித்து இருக்கிறார். நகோமி என்றால் அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பிரியம் என்ற அர்த்தம். இப்ப நகோமி இதுவரை முதல்ல கணவனாகிய எலிமெலேக்குக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தார். இரண்டாவது 2 பிள்ளைகளுக்கு பிரியமானவராக இருக்கிறார். இப்பொழுது பிரியமுள்ள நகோமி இப்பொழுது மாறாவை போல மாறுகிறார். அதனாலதான் பெத்லெஹேம் திரும்பி போக சொல்றாங்க. நம்ம நகோமி சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கணவர் இருக்கிறவரை, பிள்ளைகள் இருக்கிறவரை நகோமி தேவனை சார்ந்து வாழ்ந்ததாக அறிய முடியல. தனித்து விடப்பட்ட போது தேவனை தேடி சென்றார். ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எலிமெலேக்கு எப்படி இருந்தாலும், 2 பிள்ளைகள் எப்படி இருந்தாலும், ஆனா நகோமி தேவனை விட்டு விலகலன்றதை நல்லா அறிய முடிகிறது. காரணம் என்னன்னா, தன்னுடைய 2 மருமகளும் மோவாபிய பெண்களான 2 பேரும் நகோமி மேல பிரியம் உள்ளவராக இருக்கிறாங்கன்னு சொன்னா, நகோமியுடைய முன்மாதிரியான வாழ்க்கை இங்க இருந்திருக்கிறது என்றுதான் நம்ம அர்த்தம். இன்னைக்கு மாமியாரும் மருமகளும் இன்னைக்கு பிரியமாக இருக்கிறத எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. நகோமி ரூத்தை தவிர, அவருடைய வாழ்க்கையை தவிர வேற எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க முடியாது. அப்ப நகோமி ஒரு அன்புள்ள மாமியார் என்பதை விளக்கப்படுகிற காரணம் தேவனுக்குள் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம விளக்கி கொள்ள முடியும். இப்ப ஆண்டவராகிய தேவன் சரியான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடிகிறது. குணசாலியாக, நற்குணசாலியாக இருந்த நகோமி தேவனை ஆராதனை செய்கிறதை 2 மரபுகளும் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்த மாமியார் மூலமாக ரூத் தேவனை அறிந்து கொண்ட முடிந்தது. தேவனை அறிந்து கொண்டார். ரூத் என்றால் என்ன அர்த்தம்னா, சிநேகம் அல்லது சிநேகிதி என்ற அர்த்தம் கொண்ட ரூத். இப்ப நகோமி இறந்துட்டா, தனித்து இருக்கிறாள். இப்ப 2 பேரும் சொல்லி நீங்க போயிருங்க, தயவு செய்து எனக்கு என்னுடைய கணவனுக்கும் 2 பிள்ளைகளுக்கு தயவு செய்து கூட எனக்கு தயவு செய்ய நீ போயிருங்க, தயவு செஞ்சு போயிருங்கன்னு கெஞ்சி கேட்கிறார். ஏன்னா 2 பேரும் நான் வச்சுட்டு இருக்க நியாயம் இல்லை, உங்க வாழ்க்கை நீங்க வாழ வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி அப்படி போக சொல்லும் போது கடைசியில் எல்லாரும் கெட்டி பிடிச்சு, ஒரு பாடம் 2 பேருமே கெட்டி பிடிச்சு அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. 1:8 ரூத் 1:8 இதை வாசிக்க முடியும். 1:10 2 பேருமே சொல்றாங்க, 2 பேரும் வருவோம், 2 பேருமே வருவோம் சொல்றாங்க. ஒரு பாலும் சொல்லுகிறார், ரூத்தும் சொல்லுகிறார். ஆனால் கண்டிப்பா சொன்னதுனால 14 வசனத்துல ரூத் ஒரு பால் சத்தமிட்டு அழுது முத்தமிட்டு விட்டு ஒரு பால் சென்று விட்டார். ஆனால் ரூத்தோ 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ரூத் தனது மாமியாகிய நகோமியை விடாமல் பற்றி கொண்டார். ஏன்? ரூத்துக்கு போறதுக்கு இடம் இல்லையா? தாய் இல்லையா? தனது தேசம் இல்லையா? எல்லாம் இருக்கிறது. தனது மாமியாரை விட்டு விட்டு செல்ல மனமில்லை, தனித்து விட்டு விட்டு செல்ல மனமில்லை. ரூத் ஒரு நற்குணசாலியா இருக்கிறார் என்பதை அந்த வசனம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. என்ன சொல்லுகிறார்? ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துலதான் நகோமி தேவனை விளங்க பண்ணினதை, தேவனை அங்க விளங்க வைத்ததை ரூத் புரிந்து கொண்டார். நகோமி தனித்திருந்தாலும் தேவன் மேல அன்புள்ளவள் என்பதை அந்த இடத்துல விளக்கப்படுகிறது. நான் உங்களோட வருகிறேன்னு சொன்னதோட சொல்ல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி அங்க டிக்ளேர் பண்ணுகிறார். காரணம் என்ன? நகோமியுடைய வாழ்க்கை. இப்ப ரூத் இருக்கக்கூடிய மன உறுதியை பார்த்து 2 பேரும் புறப்பட்டு வராங்க. எல்லாம் இழந்து வாழ்க்கையில மிகவும் வெறுமையான வேதனையான சூழ்நிலையில வருகிறார்கள். இப்ப
இவர் வந்த பிறகுதான், பெத்லகேமுக்கு வந்த பிறகுதான் சில நாட்களுக்காக கழித்து அந்த இடத்துக்கு வேலைக்கு போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த நாட்களில் வயலில் சிந்தப்பட்ட கதிர்களை பிறக்குவது அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு வழக்கம். அப்படிப்பட்ட போய் பிறக்குகிற நபர்களே ஒருவளாய் இந்த நகோமிக்காக 2 பேருக்காக உணவுக்காக செல்லும்போது தான் அந்த போவாஸ் நிலத்துல போய் அவர் பொறுக்குகிறதை பார்க்க முடியும். அப்ப போவாஸ் இந்த நகோமி இங்க வந்திருக்கிற ரூத் யார் என்பதை விசாரித்து அறிந்து கொள்கிறார். அவள் தான் நகோமியுடைய மருமகள் என்று அறிந்து கொண்டார். இப்ப ரூத் செய்ததான பணி, அந்த தியாகத்தை, அந்த நற்குணத்தை இந்த போவாஸ் அறிந்து கொண்டு போவாஸ் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறார். ரூத்னா சிநேகம், சிநேகிதின் அர்த்தம் கொண்டதை போல ஒரு சிநேகிக்கிற பண்பு இந்த ரூத்துக்குள்ளே இருந்தது. தன் மாமியாரை சிநேகிக்கிறார். அடுத்து ரூத் 3ஆம் அதிகாரம் 10-11 எழுதப்பட்டிருக்கிறது. அவள் குணசாலியான ஒரு ஸ்திரீயாக இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை முந்தின நற்குணத்திலும் உன்னை பிந்தின நற்குணம் சிறந்ததுன்னு சொல்றாரு. போவாஸ் சொல்றாரு, நீ குணசாலி என்பதை இந்த ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மிக தெளிவாக புரிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, ரூத் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட மாமியாருக்கு சொல்வதை எல்லாம் கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறவளாய் ரூத் காணப்பட்டார். ஒரு நல்ல குணசாலியான ஒரு நபராய் காணப்பட்டபடினாலே அருவருப்பான இனத்திலிருந்து, தேவனால் வெறுக்கப்பட்ட இனத்திலிருந்து அந்த மோவாபிய பெண்ணை ரூத்தை ஆண்டவர் கண்டார். தேவனை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாலோ, என்னைக்கு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னாலோ, என்றைக்கு உன்னதமான செட்டைகளின் நிலையிலே இந்த ரூத் தேடி வந்தாலோ, அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த ரூத்தை பார்த்துட்டார். இந்த சிநேகத்தை கர்த்தர் பார்த்தா ரூத்த ஆண்டவராகிய தேவன் விசேஷ வண்ணமாக தெரிந்து கொண்டார். அதனாலதான் சொன்னேன், தம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அருவருக்கப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தாலும் சரி, அவர்களே ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. மோவாபிய கோத்திரம் என்பது தேவனுக்கு அருவருக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக இருந்தது. அந்த கோத்திரத்தை சேர்ந்த ரூத்தை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? தேவனை உண்மையோடு தேடி வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உண்மையோடு நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேடிக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட பாவத்தில் இதுவரை வாழ்ந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை இப்போ உண்மையோடு தேடுறீங்கன்னு சொன்னா ஆண்டவரை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ரூத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. என்ன செய்தார்? ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். 4வது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே அங்கே போவாஸ் ரூத்தை மணந்தார். போவாஸ் என்றால் என்னன்னா, அதனுடைய அர்த்தம் ஆஸ்தியுள்ளவன் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுது பலம் உள்ளவன் என்ற அர்த்தம். நல்ல பலசாலியான, ஆஸ்தி நிறைந்த, நல்ல வசதி படைத்த இந்த போவாஸ் இந்த தேசத்திலே நல்ல ஒரு ஸ்தானம் படைத்தவனாக இருக்கிறார். ஒரு நீதிமான். பாருங்க, தன்னுடைய அதாவது நீதிமான் அப்படின்ற நிலையில போவாஸ் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். போவாஸுக்கு என்று தனி இறையியல் தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கண்ணியத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்தார் போவாஸ். ஒரு நல்ல நேர்மையான உத்தமமான மனிதனுக்கு இந்த ரூத்தை கர்த்தர் அங்க ரூத்தை போவாசு கர்த்தர் கொடுத்தார். காரணம் தெரியுமா? ரூத் அப்படிப்பட்ட நற்குணசாலியாக இருந்தார். அந்நிய தேசத்தை சார்ந்தவளாக இருந்தால் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். இப்ப போவாஸ் யாரை பெற்றெடுக்கிறார்? ஓபேத்தை பெற்றெடுக்கிறார். ஓபேத் ஈசாய் ராஜாவை பெற்றெடுக்கிறார். ஈசாயை பெற்றெடுக்கிறார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றெடுக்கிறார். இங்க மத்தேயுவில பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் ரூத் பெயர் இடம்பெற்றது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் வருவதற்கு காரணம் என்ன? மோவாபிய பெண் உண்மைதான், அருவருக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை சார்ந்தவள் உண்மைதான். ஆனாலும் தேவனை தேடி வந்ததுனால, ஆண்டவராகிய தேவனை தேடி வந்த அவருடைய செட்டைகளின் நிலையில வந்ததுனால நிறைவான பலன் ரூத்துக்கு கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் யாராக இருக்கலாம்,
தேவனை உண்மையா தேடினால் போதும், அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் யாரையும் கைவிடுகிறதில்லை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே மிக தெளிவாக பார்த்தோம். ஆண்டவர் யாரை கைவிட, தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று பார்த்தோம். இரண்டாவது, இங்கே உண்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை என்று பார்த்தோம். யாரெல்லாம் உண்மையை கர்த்தரை தேடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கொடிய காலத்துல, இந்த கோவிட்-19 சொல்லக்கூடிய இந்த கொரோனா தொற்றிலே இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் அநேகர் மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம். அநேகர் வியாதிகளில் மறிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யார் உண்மையா கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். மூன்றாவது, யாரை கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27வது சங்கீதம் 28வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களை அவர் கைவிடுறதே இல்லை. சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 28வது வசனத்தில் வீதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. 25வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை, அப்படி கெஞ்சி அலைகிறதை நான் காணவில்லை என்று சொல்றாரு. பரிசுத்தவான்களை அவர் கைவிட மாட்டார். கர்த்தருக்காக உத்தமமா வாழ்கிற பரிசுத்தவான்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, வாழ்க்கை தலைகீழாக மாறலாம். அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட வந்துடலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பரிசுத்தவானாகிய யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோபை குறித்து ஆண்டவர் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல யோபு 1:1 சரித்திரம் அவரை பத்தி சொல்லுது. அடுத்து யோபு பத்தி தேவன் சாட்சி சொல்றார் 2 இடத்துல. மூணாவது பிசாசு சாட்சி சொல்லுது. உத்தமை சன்மார்க்கி தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறன்னு சொல்லி யோபு 1:9 சொல்லுது. ஃபர்ஸ்ட் சரித்திர சாட்சி யோபு பத்தி சொல்றது, ரெண்டாவது தேவன் யோபு பத்தி சாட்சி சொல்றாரு, மூணாவது பிசாசு யோபு பத்தி சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தமனா சன்மார்க்கனா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தார். இந்த 4 வார்த்தைகளும் 3லுமே பிறழாமல் வருகிறது. அப்படின்னா மிகப்பெரிய பரிசுத்தவான் யோபு. இப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சொத்துக்கள், அவருடைய வாழ்க்கையிலே இருந்ததான சொத்துக்களை குறித்து நமக்கு மிக தெளிவாக இருக்கும். அந்த ஊத் தேசத்திலே 7 குமாரர் 3 குமாரத்தி 10 பிள்ளைகள், 7000 ஆடு 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுத, திரளான பணிவிடைக்காரர்கள். அவருக்கு சொத்துக்கு அளவே இல்லை. யோபு 1:4-5 பார்த்தீங்கன்னா 29:5 பிள்ளைகள்லாம் சூழ்ந்திருந்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் தினந்தோறும் உணவு, பயங்கரமான விருந்து டெய்லி நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை. இன்னும் அவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 16:12 எழுதப்பட்டிருக்கிறது, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் என்று எழுதியிருக்கிறது. ரொம்ப சுகமான வாழ்க்கை. யோபு 29:16 எழுதப்பட்டிருக்கிறது, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். இன்னைக்கு என்னங்க 100 கிராம் நெய் என்ன விலை? ஆனா யோபு நெய்யில பாதத்தை கழுவினாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை. யோபு 29:6 சொல்லுகிறது, எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு மேல. ஆனா யோபுவுக்கு எண்ணெய் நதி போல ஓடி வந்துச்சான். அடுத்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா? யோபு 31:20 சொல்லுகிறது, ஆட்டு மயிலின் கம்பளியினாலே அனல் கொண்டு சுகமா தூங்கினாராம். நல்ல கம்பளி போச்சு அந்த நாட்கள, நல்ல ரெகுல அந்த குளிர்காலத்துல அருமையான தூக்கம்.
யோபு 31, 24, 25 சொல்லுகிறது, தங்கம் ஆஸ்தி பெரியது. 1 கிராம் தங்கம் அன்னைக்கு என்ன விலை பாரு, 1 பவுன் தங்கம் என்ன விலை. ஆனால் தங்கமும் ஆஸ்தியும் நிறைஞ்சிருந்துச்சு. யோபு 29, 2:6 சொல்றாரு, செல்வ நாட்களின் சீர் நலமா இருந்துச்சு, எதிலையும் குறைவில்லை. யோபு 1:3 சொல்லப்படுகிறது, கிழக்கத்தி புத்திரனில் எல்லாரிலும் பெரியவனாக யோபு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பெரிய மனுஷனா இருந்தார். யோபு 29, 25 சொல்லப்படுகிறதா, ஒரு தலைவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராணுவத்துக்குள்ளே ஒரு ராஜாவை போல இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு 29ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம்ல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, வாலிபர்கள் ஒருவேளை தெருவில் போறார்னா வாலிபர்கள் இவரை பார்த்தால் ஒளிந்து கொள்வார்களாம், முதியோர்கள் எழுந்திருந்து நிற்பார்களாம், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி வாயை பொத்திக் கொள்வார்களாம், பெரியோரின் சத்தம் அடங்குமா. அவ்வளவு பெரிய மரியாதை. வீதியில வந்து ஆசனத்தை போட்டு சேர போட்டு உட்கார்ந்தா இவ்வளவு காரியம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட செல்வ செழிப்புள்ள யோபுடைய வாழ்க்கை நடந்தது நமக்கு தெரியும். ஒரே நாள்ல எல்லாம் அழிக்கப்பட்டது. முதல்ல சபையை வர்றாங்க, 1:15 யோபுல எருதெல்லாம் கழுதையெல்லாம் வேலைக்காரர்கள் வெட்டி சாயத்து கொண்டு போகிறார்கள். யோபு 11:14 எழுதப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, 7000 ஆடுகளையும் பட்சித்து போட்டது, வேலைக்காரர்களை சுட்டரித்து போட்டது. யோபு 1:17 எழுதப்பட்டது, கல்லையே வராங்க, ஒட்டகங்கள் 3000 ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. யோபு 1:19 பெரும் காற்று வீசுகிறது, ஒரே நாள்ல பிள்ளைகளை 4 சுவர்களிலும் மோதி அடித்து அங்கே ஒரே நாளிலே கொல்லப்படுகிறார்கள். யோபு 2:9 மனைவி தூசித்து விட்டு, நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறாயா, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு மனைவி பிரிந்து போய் விடுகிறார்கள். எல்லாம் ஒரே நாள்ல எல்லாம். நண்பர்கள் ஆறுதல் சொல்லுவதற்காக வருகிறார்கள். ஆனால் வந்த நண்பர்கள் இங்கே பார்க்கிறார்கள், அதற்கு பிற்பாடு இதுக்கு முன்னால நீ பார்த்தீங்கன்னா சரீரத்தில் அதை விட கொடிய வேதனை. யோபு 2:9 எழுதப்பட்ட 7 எழுதப்பட்டிருக்கிறது, சரீரத்திலே கொடிய பற்கள். யோபு 7 3-5 வரை நீங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் கிடையாது, சஞ்சலம், மாம்சத்துல பூச்சி இருந்துச்சாம், தோல் வெடித்து இருந்தது என்று எழுதப்பட்டது. யோபு 7:11, 14, 15 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆவியில வேதனையோடு இருந்தார், ஆத்துமாவிலே கசப்போடு கூட இருந்தார், கெட்ட சொப்பனத்திலே மரணத்திலே தவித்துக் கொண்டிருந்தார், மரணத்தை விரும்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அவ்வளவு கூடிய வேதனை. யோபு 7:19 சொல்லப்படுகிறது, உமிழ் நீரை கூட எச்சியை கூட முழுங்க முடியலையா, அந்த அளவுக்கு இருந்துச்சாம். யோபு 10:15 சொல்லப்படுகிறது, அவமானத்தினால நிரப்பப்பட்டேன், எனக்கு சிறுமை அதிகரித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 10:17 எழுதப்பட்டிருக்கிறது, போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 16:16 எழுதப்பட்டிருக்க, நான் அழுது அழுது என் முகம் அழுக்கடைந்தது என்று சொல்லுகிறார். இவ்வளவு கொடிய வேதனை, இவ்வளவு கொடிய வேதனை, மரண இருள். யோபு 19 நீங்க அந்த 13-19 நல்லா வாசித்து பாருங்க. சகோதரர்கள் தூரமானார்கள், பந்து சனங்கள் விலகி போனார்கள், அறிமுகமானவங்கள்லாம் அந்நியரா மாறி போயிட்டாங்க, சிநேகிதர்களா மறந்து போயிட்டாங்க, வீட்டு ஜனங்கள் வேலைக்காரிகள் அந்நியர்களாய் மாறிவிட்டார்கள், வேலைக்காரர்கள் உத்தரவு கொடுக்கவில்லை, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருந்தது என்று சொல்லுகிறார், கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் கூட பேர் அசட்ட பண்ணுகிறார்கள் என்று சொல்றாரு, பிராண சிநேகிதரும் வெறுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. யோபு 19 சொல்றாரு. இவ்வளவு வேதனை சரீரத்தில். முதல் அப்படி உயரத்தில் இருந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளில் அழிக்கப்பட்டு மாம்சத்துல இவ்வளவு பெரிய வேதனை அனுபவிச்சு இன்னைக்கு எல்லாம் இழந்த நிர்கதியை போல இருக்கிறார். இப்ப சிநேகிதர் பார்க்கிறாங்க, மாறி 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 அவர் அவ்வளவு குற்றப்படுத்துறாங்க. முதல்ல 7 நாள் அமைதியா இருந்த ஆறுதல் சொல்ல வந்தவங்க கொடிய துன்பம் பார்த்த உடனே இப்ப யோபுவை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு பேசுறாங்க.
3வது அதிகாரத்துக்கு பிற்பாடு யோபு சிநேகிதர் பேசின பேச்சு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா எல்லாத்துலயும் யோபு அவங்க பேசுனதுக்கு பதில் சொல்லி முடியல. அவருடைய நீதியை விலக பண்ண முடியல. ஆனா எல்லாரும் அவரை பாவின்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் 38வது அதிகாரத்திலே வல்லமையாக இறங்கி வருகிறார். யோபுவை பார்த்து பேச ஆரம்பித்தார். அநேக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு யோபு ஆண்டவராகிய தேவன் உன்னதமான நிலைமையில உயர்த்தினார். யோபுவை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துல அவரை மிகவும் உன்னதமான நிலையில உயர்த்தினார். எனவே பரிசுத்தவானாக இருந்த யோபு ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவில்லை. நீதிமான ஒருபோதும் கைவிடவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக உத்தமமா பின்பற்றி தேவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பரிசுத்தவான்களை, நீதிமான்களை ஒருபோதும் கைவிடவில்லை. யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தருக்குள்ளே விசுவாசமா வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்குள்ளே நீதிமான்களாக இருக்கிறார். நம்முடைய நீதி அழுக்கானது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய விசுவாசத்தை சார்ந்து வாழக்கூடிய தேவ பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். முதல்ல நம்ம பார்த்தோம், யாரை அவர் கைவிடுகிறது இல்லை, தமது ஜனத்தை அவர் கைவிடுகிறது இல்லை. இரண்டாவது யார் அவர் கைவிடுகிறது இல்லை, தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடவில்லை. மூன்றாவது யார் அவர் கைவிடவில்லை, அங்க பரிசுத்தவான்களை அவர், நீதிமான்களை அவர் கைவிடுகிறதில்லை. நான்காவது ஆண்டவர் யாரை கைவிடுகிறதுனா ஏசாயா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடுகிறதில்லை. இன்னைக்கு இதை குறித்து நான் அநேக காரியங்களை பேச விரும்புகிறேன். சங்கீதம் 9:18 சொல்லப்படுகிறது, சிறியவன் எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய நம்பிக்கையை ஒருபோதும் கெட்டு போக வைக்கிறதில்லை. 1 ராஜாக்கள் 17:9 பார்க்கிறோம். 14 சாரிபாத் விதவை, அவ இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடணும்ன்ற நிலைமையில இருந்த சாரிபாத் அந்த எளிமையான விதவைய ஆண்டவர் கைவிடல. ஆண்டவர் பஞ்சத்தின் மத்தியில அந்த சாரிபாத் விதவையை ஆசீர்வதித்து அவருடைய பஞ்சத்தை போக்கினது மாத்திரமல்ல, எளியாவை போஷிக்கக்கூடிய நிலைமையில கர்த்தர் சாரிபாத் விதவையை கர்த்தர் உயர்த்தினார். எளியவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து, ஐயோ என்னுடைய கணவர் தீர்க்கதரிசி மறித்து விட்டார், கடன் விட்டு விட்டார், இன்னைக்கு என் பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வைக்கிறதுக்கு வந்துட்டான், கடன் கொடுத்தவன்னு சொல்லி அங்க தவித்த பொழுது அங்கே எலிசா, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே, என் ஒரு கூட எண்ணெய் இல்லாம வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே, எல்லா வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்குன்னு சொன்னேன். எல்லா பாத்திரத்தையும் கேட்டு வாங்கின உடனே அந்த பாத்திரத்துல எண்ணெய் நிரம்பி வடிய ஆரம்பிச்சது. அந்த எண்ணெயை விற்று கடனெல்லாம் தீர்த்து நீ ஜீவனமான்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எளிமையும் சிறுமையுமானவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. யார் எளிமைப்பட்டிருக்கிறார்களோ சிறுமைப்பட்டிருக்கிறார்களோ அவர் ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. போஜனம் இல்லாமல் வேதனையோடு இந்த எத்தனை கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு உணவில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே இன்றைக்கு ஏராளமான திருமுறை குழந்தைகள் பெருகிவிட்டார்கள், சிறுமைப்பட்டவர்கள் பெருகிவிட்டார்கள். வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். பிரியமானவர்களை, அவர் எளியவர்களை கைவிடுகிறதில்லை, சிறுமைப்பட்டவர்களை கைவிடுவதில்லை. அவர்களை போஷித்து காப்பாற்றக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். எனவே 4 காரியங்களை நம்ம கேட்டோம். முதல்ல, தமது ஜனத்தை ஆண்டவர் கைவிட மாட்டார். இரண்டாவது, தம்மை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். ரூத் மோவாபிய பெண், அருவருக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த பெண், ஆனால் ரூத்தை கைவிடலை. மூணாவது, பரிசுத்தவன்களை அவர் கைவிடவில்லை. யோபு பரிசுத்தவன், அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு, ஆனால் அந்த நேரத்தில் அவர் கைவிட. நாலாவது, சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிட மாட்டார். யாரும் எழுந்திருக்கலாமா? இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களை நிச்சயமா ஆண்டவர் கைவிட மாட்டார். ஐயோ இல்லை பாஸ்டர், இன்னைக்கு கைவிடப்பட்டது போய் சூழ்நிலை இருக்கிறது, என்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, யார் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி அப்பா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை
கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாம் சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்போ நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்போ நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே, வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிட மாட்டார், கைவிட மாட்ட மகளே, கைவிட மாட்ட மகனே. உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவரே. உன்னை எந்த சூழ்நிலை ஆண்டவர் கைவிட மாட்டார். இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காதீங்க, இப்போது இருக்கக்கூடிய கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுகிறதில்ல. ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கைவிடாத தெய்வமே, கருணையின் சிகரமே, என்னை கைவிடாதவரே, என்னை சிநேகிக்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, ஓ என்னை பராமரிக்கிறவரே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, என்னை கைவிடாத தேவன். ஓ ஸ்தோத்திர ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலைகளிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஓ ஸ்தோத்திர நிச்சயம் உங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல இருக்கிற என் அன்பு மகளே, கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். கைவிடப்பட்டதை போல சூழ்நிலை இருக்கிற என் அன்பு மகனே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னோடு கூட இருந்த ஆண்டவர் உன்னை நடத்த போகிறார். நிச்சயம் உன்னை நடத்த போகிறார். கர்த்தர் ஆண்டவரே, நீ பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகள், பல சூழ்நிலைகளோடு கூட வேதனையோடு இருக்கிறாப்பா. ஓ நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று கலங்கி இருக்கிற ஆண்டவரே, நீர் இன்னைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னீர். ஆண்டவரே நான் கைவிட மாட்டேன், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் சொல்லுங்கப்பா. கைவிடாத தேவன், கருணையின் சிகரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கைவிடாமல் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 4 கூட்டத்தை கர்த்தர் கைவிட மாட்டார்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, தமது ஜனத்தை நீங்க கைவிடுகிறது இல்லப்பா, தம்மை தேடுகிறவர்களை நீங்க கைவிடுகிறது இல்லப்பா, பரிசுத்தவான்களை நீங்க கைவிடுகிறது இல்ல ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமானவரை நீங்க கைவிடுகிறது இல்ல ஆண்டவரே. ஆமாப்பா, நிச்சயமா நீங்க அப்படி கைவிடாமல் பாதுகாக்க போகிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை விசேஷித்த கிருபை ஆண்டவரை கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நீர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமென்.